ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டி கிரவுண்ட் பிரிஸ்டலில் வச்சு நடக்க போகுது. 8th ஜூன் ஈவினிங் 7 o'clock வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அக்யூரேட்டாக 7 o'clock ஸ்டார்ட் ஆகிற ரீசனுக்காக 6:30க்கு லைனப் வந்துடும். இந்த TNPL அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா IPL இந்த ஒரு ரேஞ்சில் இந்த மேட்ச் நடக்கிற ரீசனுக்காக ஸ்மால் லீக் வந்து நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். கிராண்ட் லீக்குமே உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில் கிட்டத்தட்ட வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு புவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பவுலிங் ஓகே சூப்பராக இருந்தது, பெரிய குறை எதுவும் சொல்ல முடியாது. பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 9ல் அவங்க வந்து ரசலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 9th பொசிஷனில் இருக்கக்கூடிய ரசல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேட்டிங் டெப்த் இருந்துமே அந்த மேட்ச் அதாவது 180 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா தோற்றுருக்காங்க, சேஸ் பண்ண முடியாமல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. லாஸ்ட் மேட்சோட அந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு, சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷேப்பில் இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்க போகுது. பவுண்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாங் பவுண்டரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்லேயுமே ஓரளவுக்கு லாங்காக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட் விக்கெட்டு கவர்ஸ் ரீஜியனில் டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் 50-50 ஆப்ஷனில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு நம்ம லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அப்டேட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். இந்த கிரவுண்டில் 6 போட்டிகள் நடந்திருக்கு, இன்டர்நேஷ்னல் போட்டிகள். பேட்டிங் ஃபஸ்ட்டு 3 முறையும், பேட்டிங் செகண்ட் 3 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. லேட்டர் ஆஃப் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிரிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், 2வது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு. லியாம் டாசன் 3 விக்கெட்டு, ஜேக்கப் பெத்தேல் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து மொத்தமாக 6 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருந்தாங்க. இது கூடவே ஆடில் ரஷீத் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி 7 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு 2வது இன்னிங்ஸில் கிடச்சிருந்தது. சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 150க்கு கீழே 2 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 170லேருந்து 189க்குள்ளே 1 முறை, அப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே 190க்கு மேலே தான் அந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 கேம்ஸில் 28 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் 13 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 அப்படின்னு வைக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோரும் இங்கிலாந்து அந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸ் அதோட ஸ்கோர் கார்டு ஒரு ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேமு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே நடந்திருக்கு. அதில் அயர்லாந்து வந்து இந்த மேட்ச் தோற்றுருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 42க்கு 1, 2வது இன்னிங்ஸ் பவர் பிளே வந்து 40க்கு 3 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்குமே சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்லேயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 47க்கு 2, 2வது இன்னிங்ஸ் 67க்கு 2 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கேம் இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 234 வந்து அடிக்கிறாங்க இங்கிலாந்து. ஸோ பதிலுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா 193 அடித்து இந்த மேட்ச்சை தோக்குறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 48க்கு 2, 2வது இன்னிங்ஸில் 50க்கு 2. இதில் சிம்பிளாக உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி டாப்பில் 2 விக்கெட்டாவது மினிமமாக போகுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக மென்ஷன் ஆகிருக்கும், 2 விக்கெட்ஸ் கிட்ட 2 இன்னிங்ஸ்லையுமே போயிருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்லையுமே 2 விக்கெட் போயிருக்கு. இந்த மேட்ச்சில் மொத்தமாக 4 விக்கெட், 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஆயிருக்கு. ஸோ டாப் ஆர்டர் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது விழுந்து 28 விக்கெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் தான் விழுது பேஸ் பவுலர்ஸ்க்கு. இப்போ 2வது இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் விழுது. 2வது இன்னிங்ஸ் பேஸ் பவுலர் ஸ்லைட்லி பெட்டர் இந்த மேட்ச்சுக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 13, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, 2வது இன்னிங்ஸில் 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பவுலர்ஸ்கிட்ட டைப் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அல்சாரி ஜோசப் மாதிரியான பவுலர்ஸ்லாம் ஒரு 8 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காங்க லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸில் அண்ட் 3 கேம்ஸில் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட் கிடச்சிருக்கு. லைக் ஆண்ட்ரே ரசல், ரொமாரோ ஷெப்பர்ட், ஜசன் ஹோல்டர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்லையும், மேட்டி போர்ட்ஸ், பிரைடன் கர்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துலேயும் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்ச்க்கு போகலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் வந்து எங்கேயுமே 2 டீம்லேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்திருக்கு. 28 விக்கெட்ஸ் ஓவரால் எடுத்திருக்காங்க பேஸ் பவுலர். ஸ்பின்னர்ஸ்க்கு மொத்தமாக 13 விக்கெட்ஸ். அதில் லெக் பிரேக் தான் 5 விக்கெட். லெக் பிரேக் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஆடில் ரஷீத் உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாமேனுக்கு 3, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 2 அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் 3. இந்த சைனாமேன் 3 விக்கெட், டப்ரா ஷம்ஷி சவுத் ஆஃப்ரிக்கா அலையன்ஸ் சீரீஸில் எடுத்தது. மொத்தமாக 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடந்த அந்த ஒரு லாஸ்ட் மேட்சோட ஸ்கோர் கார்டு இருக்கு. அதில் பட்லர் 96 லாஸ்ட் மேட்ச் அடிச்சிருந்தார். ஜேம்ஸ் ஸ்மித் வந்து 38, ஜாக்கப் பெத்தேல் 23 2 விக்கெட் எடுத்திருந்தார். லியாம் டாசன் 4 விக்கெட், மேட்டி போட்ஸ். இந்த 5 பிளேயர்ஸையுமே இந்த மேட்ச்சில் ஹை பர்ஃபார்மன்ஸாக பிக் பண்ணுவாங்க, ஹை பர்சன்டேஜில் பிக் பண்ணுவாங்க. பட் இதில் இந்த மேட்ச்சுக்கு யார்ட்லாம் இருந்து ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டு ஜாஸ் பட்லர் இருக்கார், ரெண்டாவது பெத்தேல், மூணாவது லியாம் டாசன். இந்த 3 பிளேயர்ஸுமே டபுள் ஆப்ஷனில் இருக்கிறதுனால இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ஜெமி ஸ்மித் ஆர் போர்ட்ஸ் வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதிக ப்ரியாரிட்டி ஜெமி ஸ்மித்திட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஏன்னா பவர் பிளேயில் ஏர்லியராக விக்கெட் விழுந்திருக்கு, ஃபஸ்ட்டு பாலே இவர் தான் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ ஸ்லைட்லி லாஸ்ட் மேட்ச் இவர் 38 அடித்த மாதிரி இந்த மேட்ச் டக்கெட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஜெமி ஸ்மித்தை ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு பதிலாக டக்கெட் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பதிலுக்கு இங்கிலாந்து டீமில் எவின் லூயிஸ் 39 அடித்தார், ஜான்சன் சார்ல்ஸ் 18, சேஸ் 18 ஒரு விக்கெட்டு, ஷெப்பர்ட் 2 விக்கெட்டு. பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அண்ட் ஆண்ட்ரே ரசல் 15 ரன் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஹெட்விக்கெட் பொறுத்த வரைக்கும் 36 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமுமே. ஸோ 17 முறை பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து, 18 முறை பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. 37 முறை, 36 முறையில் 37 முறை. ஸோ ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சு எப்படி இருந்திருக்கு ரீசெண்டாக அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ்க்கு வின்ஸே வரல. ஸோ இங்கிலாந்தாவது ஓரளவுக்கு 2 மேட்சஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க, பட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வின்ஸ் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே, இப்போ ப்ரெடிக்ஷனுக்குள்ளே டெப்த்தாக போகலாம். ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டீம் பார்த்தினா ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஜேமி ஸ்மித் பென்டகேட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜோஸ் பட்லர், ஹாரி ப்ரூக்கு, டாம் பேண்டன், ஜாக்கப் பெத்தேல், வில் ஜாக்ஸ், லியாம் டாசன் அண்ட் பிரைடன் கார்ஸ், ஆடில் ரஷீத், மேட்டி போர்ட்ஸ். ஸோ இதில் லாஸ்ட் மேட்ச்சில் நாம் வில் ஜாக்ஸ் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் கம்மி, ஹை பர்சன்டேஜில் இவர்கிட்ட ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரீசனும் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். நம்பர் 5 நம்பர் 6லாம் இறங்கி இவர் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே நம்பர் 7 கொண்டு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட வில் ஜாக்ஸை. டாம் பேண்டன் ஓப்பனர் அப்படின்னு நம்ம டாம் பேண்டன் ஓப்பனர் பார்த்தோம் அப்படின்னா அவரை தூக்கி நம்பர் 5 வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமில் இருக்கிற ரீசனுக்காக இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸும் ஃப்ளாப் ஆகியிருந்தாங்க. இந்த மேட்ச்சுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸ் டீமாக இருக்கட்டும், பேட்டிங் மட்டுமே ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. பவுலிங்கில் பெரிய ஃபோக்கஸ் இல்லை. பட் லாஸ்ட் கேம் ஓரளவுக்கு பவுலர்ஸ் கேமாக போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்டி போர்ட்ஸ், ஆடில் ரஷீத், பிரைடன் கார்ஸ், லியாம் டாசன், இந்த 4 பவுலர்ஸ் ஆஸ் யூஸ்வல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட்டு டெலகிராமில் நேற்று அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸும் பெத்தேலும் மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் 68%, ஒரு மேட்ச் 38 அடித்தோடனே 68% வந்து இவரை பிக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஜெமி ஸ்மித் பிக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் ரிஸ்க்காக பிக் பண்ணிக்கலாம். பட் பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்கன்னா டக்கெட் ஓரளவுக்கு நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பென் டக்கெட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 90+ ஹை பர்சன்டேஜ் சிவிசி, இந்த மேட்ச்சுக்கு 73% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் அவருக்கு பெரிய நம்பர்ஸ் இல்லை, வென்யூவில் ப்ளே பண்ணதும் இல்லை. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் கண்டிப்பாக போங்க. மெகாஜிஎல் போகிறவங்க மட்டும் ஸ்லைட்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ஏங்கஸ் கரெக்டாக அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு இவர் கூட கம்பேர் பண்ணும்போது இவர் தான் ஹிட் ஆவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் லாஸ்ட் மேட்ச்சில் 96 ஹெட்டில் 34 ஆவரேஜ் இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ். வென்யூலையுமே 59 ஆவரேஜ். ஸோ இன்டர்நேஷ்னலில் 7 மேட்சஸ் கிட்ட இந்த கிரவுண்டில் ஆடி, இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிக் சேர்த்து 7 மேட்சஸ் ஆடி இருக்காரு. நம்பர்ஸ் செமையாக இருந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டாக செகண்ட் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். விசிஆர் கேப்னு கொடுக்குறீங்கன்னா மீண்டும் ஃபஸ்ட் பேட்டிங்க்கு நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்குமே ஒரு பெஸ்ட் கேப்னாக தெரிய வராரு. ஹாரி ப்ரூக் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நான் பர்சனலாக வர ட்ரீம் டீமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. பட் இவர் நான் மேலே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பவுண்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதான் பிச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த மிட் விக்கெட்டாக இருக்கட்டும், கவர்ஸ் ரீஜன், இந்த 2 ரீஜன் போக பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலுக்கு அந்த தேர்ட் மேன், இந்த 4 ஏரியாஸ் வந்து ரொம்ப இந்த கிரவுண்டில் பெருசாக இருக்குது. பட் இவர் ஹாரி ப்ரூக் வந்து கவர்ஸையும் மிட் விக்கெட்டையும் ரொம்பவே டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ மேபி ஃபால் ஷாட்டில் விக்கெட் ஆகிட்டு போயிடலாமே தவிர்த்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி போல்டாக மாட்டார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு 25 to 30 ரன்ஸ் வந்துக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் 2 இன்னிங்ஸுமே அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு டாம் பேண்டன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே நம்பர்ஸ் பாருங்கள் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, ஹெட் ஹெட் நம்பர்ஸும் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. இவர் மிடில் வந்தாருன்னா பெருசாக ஷைன் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து கம்மி. குடகேஷ் மோட்டி பாலில் மிடில் இவர் இருந்தார் அப்படின்னா விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஜாக்கப் பெத்தேல் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரியே 57%, 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஹெட் ஹெட் நம்பர்ஸும் சூப்பராக இருந்திருக்கு. வெனியூர் ஒரு மேட்ச் ஆடி 2 ரன் தான் அடித்தாலும் 2வது bowling பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் ரிஸ்கியான வீசியாக கூட கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் லியாம் டாசன் தானே ப்ரோ 4 விக்கெட் எடுத்தார், 4 ஓவர்ஸும் போல் பண்ணார் நீங்கள் சொல்லலாம். பட் இந்த மேட்சுக்கு பெத்தேலுக்கு கொஞ்சம் அதிக ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 இயர்ஸ் முன்னாடி மாண்டி பனேசர்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸை உருவாக்கவே இல்லை. ஸோ ஆஸ்திரேலியா கூட அப்பப்போ அந்த ஆஸ்டன் ஏகர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் கிளார்க் கூட சம்டைம்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் இங்கிலீஷ் கண்டிஷனில் அது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் இல்லை. மொயின் அலி ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கர் ரொம்ப நாள் இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி லியாம் டாசனுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கப் பெத்தேலுக்கு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்க ரீசனுக்காக 3 டைமென்ஷனல் பிளேயராக டெஸ்ட், ஓடி, T20 மூணுலேயுமே இவர் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் லீக்குக்குமே ஒரு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. வில் ஜாக்ஸ் மீண்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே பொசிஷனில் வந்தார்னா ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லியாம் டாசன் 68% பிக் பண்ணியிருக்காங்க. 2வது bowling நான் மட்டும் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் இவர்கிட்ட அதிக பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரீசன் ப்ரோ அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் டார்கெட்டை சேஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு எடுத்த விக்கெட் எல்லாமே பாருங்கள் ஃபால் ஷாட். அவங்க ஆடினது ஃபுல்லாகவே ராஸ்டன் சேஸாக இருக்கட்டும், ஷர்ஃபின் ருதர்ஃபோர்டாக இருக்கட்டும், அந்த லாங் பவுண்டரிஸை டார்கெட் பண்ணி ஆட வச்சு ஸ்லோவாக போட்டு தான் அந்த விக்கெட் எடுத்தாலே தவிர்த்து ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாரு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க. மினிமம் ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் bowling 50-50 ஆப்ஷன்லையும் 2வது bowlingல மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரைடன் காஸ் இந்த மேட்ச்சுக்கு ஒரு கோல்டன் பிக்கு. லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட்டில் போயிருக்காரு. மேட்டி போர்ட்ஸு லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். பட் இன்னிங்ஸோட கடைசி பாலில் ஜெசன் ஹோல்டரோட விக்கெட் எடுப்பார், அதனால் ட்ரீம் டீம் வந்தார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் பிரைடன் காஸ்க்கு கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் bowling வீசி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடில் ரஷீத் 23 மேட்ச் ஆடி ஹெட் ஹெட்டில் 37 விக்கெட்ஸ். நம்பர்ஸ் இவருக்கு நம்ம ரீட் பண்ணவே வேண்டாம். இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் 2வது bowling பண்ணும்போது இவருக்கு சிவிசி இந்த மேட்ச்க்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேட்டி போர்ட்ஸ் ஃபஸ்ட் bowlingனா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். 2வது bowling 50-50 ஆப்ஷனில் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் நம்ம மேலேயே மென்ஷன் பண்ணியாச்சு நிறையா, இருந்தாலும் ரீட் பண்ணுறேன். ஸோ டாம் பேண்டனை ஹோல்டர் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டக்கெட்டை ஷெப்பர்ட் 2 முறை. ஸோ ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்டர் 2 முறை. ராஸ்டன் சேஸ் லாஸ்ட் மேட்ச்சில் 1 முறை விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்டர் 2 முறை, அக்கில் ஹுசேன் 3 முறை, ரொமேரோ ஷெப்பர்ட் 2 முறை இந்த மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. அக்கில் ஹுசேன் பார்த்திங்க அப்படின்னா ரூல்ட் அவுட்டு. அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா விசா ப்ராப்ளம் இருந்த ரீசனுக்காக அவரால் அந்த டூர் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்சாரி ஜோசப் வந்து 3 முறை, அக்கில் ஹுசேன் 2 முறை, குடகேஷ் மோட்டி வந்து 3 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இங்கிலாந்து டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே உங்களுக்கு டக்கெட் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக பட்லர், அடுத்ததாக ஹாரி ப்ரூக், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பிரைடன் கார்ஸு, ஆடில் ரஷீது, லாஸ்ட்டாக லியாம் டாசன் சொல்லி என்னோட 7 பிளேயர்ஸை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் யார்ட்டெல்லாம் போகலாம்? ஆஸ் யூஸ்வல் பட்லர் ஒரு நல்ல கேப்டன் பிக்காக அந்த மேட்ச்க்கு இருப்பார். அண்ட் பெத்தேல் 2வது bowlingல உங்களுக்கு நல்ல கேப்டன் பிக்காக இருப்பார். தென் ஆடில் ரஷீது 2வது bowlingல ஒரு சிபிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ. ஃபர்ஸ்ட் அவங்களோட பிளேயிங் 11. எவின் லெவிஸ், ஜான்சன் சார்ல்ஸ் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மனாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் லவர் பார்த்திங்க அப்படின்னா ஷாய் ஹோப் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து இனிஷியலாக பண்ணியிருந்தார். ஸோ ராஸ்டன் சேஸ், ஷர்ஃபின் ருதர்ஃபோர்ட், ரோமன் பவல், ஜாக்கப் பெத்தேல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல், ரொமேரோ ஷெப்பர்ட், குடகேஷ் மோட்டி, லாஸ்ட்டாக அல்சாரி ஜோசப். இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு ஃபுல் பிளேயிங் லோனாக இருக்குது. இந்த இடத்துல ரசல் பாருங்கள் நம்பர் 8 இருக்கார். நம்பர் 9 ரொமேரோ ஷெப்பர்ட், குடகேஷ் மோட்டி, அல்சாரி ஜோசப் எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க. 11 பிளேயர்ஸாலேயுமே பேட்டிங் ஆட முடியும். பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 பிளேயர்ஸால் மட்டும்தான் பவுல் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய டீம் எப்படி அந்த மேட்ச் தோத்தாங்கிறது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 4 overs யாரெல்லாம் பவுல் பண்ண போகிறா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ அல்சாரி ஜோசப், குடகேஷ் மோட்டி இந்த 2 bowlers வந்து உங்களோட ஃபுல் 4 overs ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெசன் ஹோல்டர் இந்த 3 பிளேயர்ஸுமே 4 overs முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 8 overs பொறுத்த வரைக்கும் ராஸ்டன் சேஸ்,
ஆண்ட்ரே ரசல், ரொமேரோ ஷெப்பர்ட் இந்த 3 பிளேயர்ஸும் போல் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இந்த 3 பிளேயர்ஸில் ஷெப்பர்ட் பார்த்திங்க அப்படின்னா அதிக ஓவர்ஸ் போல் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு எவின் லிவிஸ். ஸோ ஹெட்கேட்டில் 31, அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் மேட்ச் 39 ஆடி இருந்தார். ஸோ சேஸில் மீண்டும் நீங்கள் அதிக ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஜான்சன் சார்ல்ஸுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ மேலே மென்ஷன் பண்ண மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் பேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 44 அவரோட ஆவரேஜ், ரெண்டாவது பேட்டிங்கில் வெறும் 10 தான் இருந்திருக்கு ஹெட்கேட்டில். வென்யூவில் ப்ளே பண்ணல 34% இவர், 74% அவர். ஸோ 2 பிளேயர்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ப்ளஸ் சார்ல்ஸ் சம்டைம்ஸ் விக்கெட் கீப்பிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சு ஜான்சன் சார்ல்ஸ்க்கு ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா ஜான்சன் சார்ல்ஸ், பேட்டிங் செகண்ட் பண்ணால் எபின் லிவிஸ் போகிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் ஷை ஹோப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 18 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சுமே ஒரு ஃபால் ஷாட் ஆடிட்டார். ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சிபிஎல் ரெக்கார்ட் வேறு, இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட் வேறு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டார். 40 மேட்சஸ் ஆடி இருக்கார் இன்டர்நேஷ்னலில், 26ங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து ரெக்கார்டு இருக்குது. க்ளவ் ஒர்க் பண்ணுறாருன்னா இவருக்கு நீங்கள் மீண்டும் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இன்கேஸ் க்ளவ் ஒர்க் பண்ணல ஜான்சன் சார்ல்ஸ் தான்னா ஜான்சன் சார்ல்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ராஸ்டன் சேஸ் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் வருவார்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். 24 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்க்கும்போது 2லேருந்து 3 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்திருக்கு. பேட்டிங்லேயுமே வந்த மொதல் பாலே 6 அடிச்சிருந்தார். 24 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ணும்போது மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷர்ஃபீன் ரதர்ஃபோர்ட் ரேராக போங்க, 50-50 ஆப்ஷன் தான். 2வது பேட்டிங் நான் மட்டும் ரொட்டேஷனில் பிக் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வேணும் ப்ரோ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இது 23% இருக்கக்கூடிய ரதர்ஃபோர்ட் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோமன் பவல், ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 7% பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்பின் ஆட தெரியாதுங்க உண்மையிலே அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் லைக் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒன்றுமே இல்லை. இப்போ வாஷிங்டன் சுந்தர் பால் வந்து அதிகமாக திரும்பாது இந்தியாவில். ஸோ இந்தியன் பவுலர் தான் அவர் இங்கிலாண்டில் போய் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பவுல் பண்ணாலுமே இவரால் ஈஸியாக அவுட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் பார்த்திங்க அப்படின்னா இவர். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்பின்னர்ஸ் வந்து 3 பிளேயர்ஸ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்னு தெரில. பட் இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் டீமை ஒரு 2 இயர்ஸ் வந்து லீட் பண்ணியிருக்காரு கேப்டனாக T20 ஃபார்மெட்டில். ஸோ அதை மைண்டில் வச்சு பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ரிஸ்கி பிக் அந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. அதுக்கு அடுத்தபடியே ஜெசன் ஹோல்டரை நீங்கள் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃப்ளாப். பட் ஹெட் நம்பர்ஸ் பாருங்கள், வெறும் 14 மேட்ச்சுக்கு 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்பர்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் நம்பர்ஸாக இருக்கட்டும் சூப்பராக இருந்திருக்கு. இந்த மேட்சுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். நம்ம லாஸ்ட் மேட்ச் இவர் வீசியாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் 0 பர்ஃபார்மன்ஸில் போயிட்டார். 16 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தார் பேட்டிங்கில். பவுலிங் 4 ஓவர்ஸ் போட்டு விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டார். பட் இந்த பர்டிகுலர் மேட்சும் கண்டிப்பாக நான் ஸ்மால் லீகில் ஒருத்தன் வீசியாக மென்ஷன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக 2 விக்கெட் பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. லாஸ்ட் மேட்ச் நம்ம ரிஸ்கியாக ஸ்மால் லீகில் ரசலை ஸ்கிப் பண்ணோம். ஆண்ட்ரே ரசல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 80% பிக் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறாரு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டவுன் தி ஆர்டர் வராரு. ஸோ அது ஒரு பெரிய எல்லா மேட்சும் அடிக்கிற மாதிரி உள்ள அந்த மேட்சும் அடிக்க முடியாது. ஒரு 30 பாலுக்கு 60 ரன் இருக்கும்போது இறக்கி விட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பார். எல்லா மேட்சுமே ரசல் அடிப்பாருங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணி 2வது பேட்டிங் பண்ணும்போது ரசலை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொமேரோ ஷெப்பர்ட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணும்போது நல்ல பிக்காக இருப்பார். பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஆர்சிபிக்காக கப்படிச்சு வந்திருக்காரு. அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கட்டும். ஸோ மேட்ச் வின்னிங் நாக் ஒன்று ஆடி இருந்தார் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக 14 பாலுக்கு 50. ஸோ இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொமேரோ ஷெப்பர்டோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் அவருக்கு அதிக ஓவர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இந்த மேட்ச்க்கு நீங்கள் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். முருகேஷ் மோட்டி லாஸ்ட் மேட்ச் வந்து எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருந்தாருங்க. ஸோ கிட்டத்தட்ட விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். இந்த மேட்ச்சுக்கு இவர்கிட்ட வந்து நான் 2 விக்கெட் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 2வது போலிங் பண்ணும்போது. இன்கேஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் போலிங்லாம் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் லீகில் கூட நீங்கள் இவரை பிக் பண்ணிக்கலாம். ஹெட் ஆஃப் ரசல் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 விக்கெட் கூட உங்களுக்கு 2வது போலிங்கில் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கிற பிளேயர் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அல்சாரி ஜோசப். ஸோ ஹெட்கேட்டில் 7 மேட்ச் ஆடி 9 விக்கெட். லாஸ்ட் மேட்ச்சில் 4 overs 51 for 1 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். ஒரே ஓவரில் 3 6 2 4லாம் பார்த்திங்க அப்படின்னா பட்லர் அடிச்சிருந்தார். ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு எவின் லிவிஸை
ஷக்கீப் முகமது வந்து 2 முறை, சார்ல்ஸை பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அடில் ரஷீத் வந்து 1 முறை, லாஸ்ட் மேட்ச்சில் லியாம் டாசனுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டம்பிட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷாய் ஹோப் பொறுத்த வரைக்கும் ரஷீத் 2 முறை, ரெஹான் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ரோமன் பவலை ரஷீத் 3 முறை, லியாம் டாசன் வந்து 7 பால் போல் பண்ணி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. தென் ஆண்ட்ரே ரசில் பொறுத்த வரைக்கும் ஆடில் ரஷீதுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை, அடுத்ததாக பெத்தேலுக்கு அகேன்ஸ்டாக 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ராஸ்டன் சேஸ் பொறுத்த வரைக்கும் ஷக்கீப் முகமது 2 முறை, ஆடில் ரஷீத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷர்ஃபின் ருதர்ஃபோர்ட் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டு மேட்ச்சில் லியாம் டாசன் இவரை விக்கெட் எடுத்திருந்தார், அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம்? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜான்சன் சார்ல்ஸ், 2வது ராஸ்டன் சேஸ், 3வது ரோமன் பவல், 4வது ஹோல்டர், 5வது ரசில், 6வது ஷெப்பர்ட், 7வது குடகேஷ் மோட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த 7 பிளேயர்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓப்பனர்ஸ்க்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்க ரீசனுக்காக தான் எவின் லூயிஸை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு க்ளோவருக்கு வந்து ஷாய் ஹோப் தான் ஃபுல்லாக 20 ஓவர்ஸ் பண்ண போகிறாருன்னா நீங்கள் ஷாய் ஹோப்பை கூட பிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த 3 பிளேஸில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக நீங்கள் ஷாய் ஹோப் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நான் ரிஸ்க்கு ப்ளஸ் சேஃபாக இந்த டீமை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிவிசி யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் இந்த மேட்ச்சுக்குன்னா, ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது சார்ல்ஸ் ஒரு பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். தென் ஜசன் ஹோல்டர் உங்களுக்கு ஒரு சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன், குடகேஷ் மோட்டி 2வது போலிங்கில் சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. இப்போ நாம கிரியேட் வச்சுக்கக்கூடிய பேஸ்ட் டீம் விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர், ஷாய் ஹோப், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜேமி ஸ்மித் 3 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எவின் லூயிஸ், பெத்தேல், போலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரசில், ஷெப்பர்ட், டாசன், போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடில் ரஷீத், அல்சாரி ஜோசப், போர்ட்ஸ். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் பட்லர், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் லியாம் டாசன் சொல்லி சேஃபான ஆப்ஷனோட போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டிப்ஸ் கிடைக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மியான பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நல்ல பிக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் ப்ளஸ் ஸ்மால் லீக் டீம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.